அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு கருத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். இன்னைய காலகட்டத்தில் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக புதிய படங்களுக்கு இந்த கார்ட்டூன்ஸ்க்கு இது அடிக்டாக இருக்காங்க. நிறைய நல்ல கருத்துக்களை பேரண்ட்ஸு சொன்னாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை அதை காதில் கேட்டுக்கிற மாதிரியே இல்லை. அதனால சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு இந்த பழைய பாடல்களை அவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு போட்டு காட்டுறதன் மூலயமா, பழைய பாடல்களை கேட்க வைக்கிறதன் மூலயமா அவங்க நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல பண்புகளோடையும் வளர்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக பழைய காலத்து எம்ஜிஆர் பாடல்கள் நிறைய நற்கருத்துக்களை கொண்ட பாடல்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா. இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கைகளை ஒழிக்க மாதிரி நம்பக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கும். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. இந்த பாட்டு மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள். அம்மா அப்பாவை அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் தேவைங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் அவர்கிட்ட இருக்கு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த பாடல பார்த்தீங்கன்னா, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போல என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, இந்த பாடல்ல அம்மா அப்பாவினுடைய வழிகாட்டுதல் இருந்தா அவங்க நல்ல எதிர்காலத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஊரை வாங்கலாம்னா என்ன அர்த்தம்? ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும், எல்லா நெய்பர்ஸ் எல்லாருமே அந்த குழந்தைய ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய பிள்ளை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் அவருடைய பாடல்களில் செறிந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில பாடல்கள், அதுக்கு முன்னாடி பாடல்கள், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழை நமக்காக, கங்கை வைகை காவிரி நதிகள் ஓடுவது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதனை என்னும் தோழர்கள் நமக்காக. இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற கூடு திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும், அழுதவன் சிரிப்பதும் சிரிப்பவன் அழுவதும் விதி வழி வந்ததில்லை, ஒருவனுக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. இந்த மாதிரியான பாடல்களை உங்களுடைய குழந்தைகளை கேட்க வைக்கும்போது ஒவ்வொரு வரிக்கும் அவங்க மீனிங்கையும் அர்த்தத்தையும் நம்மகிட்ட கேட்குறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அதுக்கான மீனிங்கை நீங்கள் சொல்லும்பொழுது அந்த நல்ல பழக்க வழக்கங்கள், அந்த நல்ல கருத்துக்கள் அவங்க மனசில் ஆணித்தரமாக பதிஞ்சிரும். நாம் அவங்களுக்கு அட்வைஸாக சொல்லும்பொழுது அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அதனால இன்னைய காலகட்டத்தில் புது பாடல்களை கேட்டு இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பழைய பாடல்களை அதிகமாக கேட்க வைங்க. உங்கள் குழந்தைகளை நல்ல பண்புகளோட நல்ல ஒழுக்கத்தோட வளர்கிறதுக்கு இது நல்ல துணை புரியும் அப்படின்னு
நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.